கேரளாவில் தந்தை பெரியாருக்கு மேலும் ஒரு நினைவு மண்டபத்தை அமைக்கவிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வைக்கம் நூலாசிரியர் திரு பழ அதியமான் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். கேரளாவோட வணக்கம். வைக்கத்துல கோவிலை சுற்றி இருக்க தெருக்கள்ல ஒடுக்கப்பட்டோரை அனுமதிக்க கோரி நடந்த போராட்டத்துல பெரியாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு முக்கியத்துவமான ஒண்ணா பார்க்குறீங்க? மகிழ்ச்சி. இது ஒரு தமிழனுடைய ஒரு நீண்ட கால கனவு நிறைவேற போகிறது என்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஐயா பெரியார் அவர்கள் கேரளத்துக்கு வைக்கத்துக்கு சென்று பல மாதங்கள் அங்கிருந்து போராடி அந்த போராட்டத்தை வெற்றி முனைக்கு அழைத்து சென்றார். இதற்கான பதிவுகள் எல்லாமே புத்தகங்களிலும் அன்றைய செய்தித்தாள்களிலும் தான் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிறது மாதிரியான ஒரு பெரிய காட்சியாக எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் இருந்த குறை இப்போது நிறைவேறுகிறது. முதலிலேயே வைக்கத்தில் அவர் போராடினார். போராடிய இடத்திலே, அதாவது வைக்கத்திலே ஒரு நினைவகத்தை தமிழக அரசு முன்பே அமைத்து விட்டது. அதை இப்போது பொலிவுபடுத்தி இப்போது நவீனமாகவும் ஆக்கியிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இது போராடிய இடத்தில் அமைக்கப்பட்டது. இப்பொழுது அமைக்கப் போகிற இந்த நினைவிடம் என்பது அவர் சிறையிருந்த இடத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. பெரியார் 2 முறை வைக்கத்திலே சிறையிலே இருந்தார். ஒன்று வைக்கத்துக்கு அருகில் இருக்கிற சேர்த்தலை என்கிற ஊருக்கு அருகில் இருக்கிற ஆறுக்குட்டி என்கிற ஒரு இடத்திலே காவல் நிலையத்திலே 1 மாதம் சிறையில் இருந்தார். இது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் என்பது. 2வது திருவனந்தபுரம் சிறையிலே 1 மாதத்துக்கும் மேலாக சிறையில் இருந்தார். அப்போ இந்த காவல் நிலையத்துல இப்பொழுது அந்த காவல் நிலையம் ஆறுக்குட்டியினுடைய காவல் நிலையம் இருந்த இடத்தில் தான் இப்பொழுது புதிய நினைவகம் அமைய இருக்கிறது. முன்பு போராடிய இடத்தில் நினைவகம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது அவர் சிறையிருந்த இடத்திலே ஒரு நினைவகம் அமைய இருக்கிறது. கேரள அரசு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 54 சென்ட் இடத்தை இதற்காக அளித்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் பெரியார் சிறையிருந்த இடத்தில் தான் இப்பொழுது ஆறுக்குட்டி என்கிற அந்த இடத்தில் தான் இப்பொழுது நினைவகம் அமைய இருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே 1924 மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 1 மாதம் அங்கே சிறையில் இருந்தால் அந்த காவல் நிலைய சிறையில. இப்பொழுது நாங்கள் போய் அந்த இடத்தை பார்த்தபோது இப்போதே அது ஒரு குக்கிராமம் போலத்தான் இருக்கிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு அது எப்படி இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர் அந்த காவல் நிலையத்துல சிறையில் இருக்கிற போது அவருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற யாரோ ஒரு குடும்பத்திலிருந்து தான் அவருக்கு சாப்பாடே வந்திருக்கிறது ஐயாவுக்கு. அந்த மாதிரியாக ஒரு சிரமப்பட்டு சிறையிலிருந்து அந்த ஒடுக்கப்பட்டோர் அந்த வீதியில வைக்கம் மகாதேவர் கோயில் இருக்கிற வீதியில நடப்பதற்கான உரிமையை ஐயா அவர்கள் அந்த வெற்றி முனைக்கு எடுத்து சென்றார். அந்த நினைவை போற்றும் முகமாக இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நினைவகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனுடைய சிறப்பு அடிக்கல் நாட்டு விழா வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நடக்கப் போவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. 6 மாதத்தில் கூட அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்கிற செய்தியும் வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சி தருகிற விஷயம். தமிழ்நாடு அரசுக்கும் இதை செயல்படுத்துகிற தமிழ்நாடு முதல்வருக்கும் வைக்கம் போராட்ட ஆர்வலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்களும் இது மகிழ்ச்சி அடைவார்கள், கேரளத்தவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். மகிழ்ச்சி. சார், ஏற்கனவே வைக்கம் போராட்டத்தில் பெரியாருடைய பங்கு என்னவாக இருந்தது, போராட்டத்தோட தாக்கம் எல்லாம் பற்றி நீங்க நீண்ட காலமாக ஆய்வு செய்து அதை பற்றி எல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க. இப்போ சிறைவாசம் பெரியாருக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? அங்க கடினமாகத்தான் இருந்தது. அதாவது முதல் தடவை சிறை தண்டனை கிடைத்த போது 1 மாதம் எளிய சிறை தண்டனை சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த சிறைவாசம் தான் இப்போது கட்டடம் கட்டப்பட இருக்கிற ஆறுக்குட்டியிலே நடைபெற்றது. இந்த சிறைவாசத்திற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். வழக்கமாக விடுதலையானதும் சிறையிலிருந்து விடுதலையானதும் எல்லோரும் இன்றைக்கும் செய்வது என்ன, வீட்டுக்கு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் சிரம பரிகாரம் செய்து கொண்டு மறுபடியும் வேண்டுமானால் போராடுவார்கள். ஆனா ஐயா அப்படி இல்லை, ஈரோட்டுக்கு திரும்பவே இல்லை, நேரடியாக மறுபடியும் வைக்கத்துக்கு சென்று போராடினார். அதான் மறுபடியும் அந்த வைக்கத்துக்கு நுழையவே கூடாது என்கிற ஒரு தடை இருந்தது. அந்த தடையையும் மீறி அவர் அங்கே போய் மறுபடியும் போராடினார், மறுபடியும் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார்.
அதனால மறுபடியும் அவரை கைது செய்து மறுபடியும் அவருக்கு விசாரணை செய்தார்கள். அப்போ அந்த விசாரணை செய்த போது அவர் இந்த 1 மாத சிறை தண்டனையா அவர் திருந்தி விடுவார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் செய்யவில்லை என்பதனால மறுபடியும் அவருக்கு ஒரு 4 மாத சிறை தண்டனையை கொடுப்போம். இந்த சிறை தண்டனை என்பது கடின காவல் சிறை தண்டனை, ரிகோரியஸ் இம்ப்ரிசன்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அது மாதிரியான ஒரு கடின காவல் தண்டனை அவருக்கு அளிக்கிறார்கள். இவ்வளவு கடின காவல் தண்டனை எல்லாம் இவருக்கு அளிக்க வேண்டுமா? இவர் ரொம்ப பெரிய மனிதர், அப்படியெல்லாம் ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு, திருவாங்கூர் அரசாங்கத்துக்கு எழுதுகிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற அரசாங்கம் யாருக்குமே 2வது தடவை நாங்கள் சிறை தண்டனை அளிப்பதில்லை, 2வது முறையும் அவர் போராடுவதனால் அவருக்கு கடின காவல் தண்டனை தான் நாங்கள் தருவோம் என்று அந்த அரசாங்கம் உறுதியாக இருந்தது. அந்த போராட்டத்தில் எல்லோருக்கும் சிறை தண்டனை கொடுத்தார்கள். எல்லாரையும் அரசியல் கைதிகளாகத்தான் நடத்தினார்கள். ஆனால் ஐயாவை அரசியல் கைதியாக கூட அவர்கள் நடத்தாமல் கடுமையான தண்டனை கொடுத்து அவர்கள் 2வது முறையும் சிறையிலே அனுப்பி வைத்தார்கள். அவ்வளவு கடின சிரமத்தை ஐயா அவர்கள் பட்டாலும் கூட இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் அவர் சும்மா போனார், அவர் வேடிக்கை பார்த்தார், அது இப்படியான ஒரு செய்திகளைத்தான் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதாரபூர்வமான தகவல்களை எல்லாம் நாம் திரட்டி புத்தகமாக எழுதிய பிறகு, அதுவும் இப்படியான ஒரு காட்சியகங்கள்லாம் வந்த பிறகு இந்த மாதிரியான தவறான தகவல்களை கொடுப்பவர்கள் இனி தரமாட்டார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய வைக்கம் போராட்டம் புத்தகத்திலும் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்திருப்பீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பழாதியம்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.